வணக்கம், வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இன்றைய பொருளாதார வகுப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட்னுடைய சிறப்பம்சங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் வருது அப்படின்னா புதுசாக வரக்கூடிய ஆட்சி பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. சரிங்களா? அப்போ இடைப்பட்ட காலத்தில் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த பட்ஜெட் வாசிப்பில் பார்த்துட்டிங்கன்னா நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலார் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிற திருக்குறள் பட்ஜெட் வாசிப்பில் பயன்படுத்தியிருப்பார். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய எக்ஸாமில் இந்த பட்ஜெட் வாசிக்கும் போது திருக்குறள் என்னென்ன திருக்குறள் பயன்படுத்துகிறாங்க அப்படியே எக்ஸாமில் கேட்டுருவாங்க. சரிங்களா? தன்னிடம் உள்ள உணவு பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து மற்ற உயிர்களையும் காட்பதே பார்த்துட்டிங்கன்னா அறங்களிலெல்லாம் சிறந்த மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, தன்னிடம் உள்ள உணவை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து மற்ற உயிர்களை காக்கிறதா காப்பதே அறநூல்களில் கூறும் அறங்களிலெல்லாம் மிகச்சிறந்த அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது தனக்கு கிடைக்கக்கூடிய பொருளை பிறருக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய திருக்குறளுடைய பொருள். சரிங்களா? இருப்போர் இல்லாதோர் என்று இல்லாமல் கிடைப்பதை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் ஒன்று என்கின்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்தது தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த அந்த பட்ஜெட் தாக்கல் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னா, மத்திய பட்ஜெட் அப்படின்னா அதுக்கான ஆர்டிக்கல் நாம் பார்த்தோம். சரிங்களா? இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநில சட்டமன்றத்திலையும் பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் அப்படின்னா 202. சரிங்களா? இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது 202. சரிங்களா? ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 202. சரிங்களா? அங்கே என்ன பார்த்தோம், 112 பார்த்தோம். சரிங்களா? அது கூட பார்த்துட்டிங்கன்னா அங்கே 112 பார்த்தோம் இல்லைங்களா? இது கூட 90 கூட்டிட்டோம் அப்படின்னா 2. சரிங்களா? என்ன வந்துடும், நம்மளுக்கு 202 கிடச்சிரும். சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது ஆர்டிக்கல் 116. அப்போ தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் இது 202. மத்திய பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னது 112. அங்கே பார்த்தோம். சரிங்களா? 112க்குள்ள 90 கூட்டிட்டோம் அப்படின்னா 202 வந்துடும். ஷார்ட்டாக நாம் வச்சுக்கலாம். சரி, அடுத்த ஆர்டிக்கல் பார்த்துட்டிங்கன்னா 116. சரியா? அவசர தேவைக்காக பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா? எலெக்ஷன் வர்றதுனால இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவசர காலத்திற்கு ஒரு 2 மாத காலத்துக்கு பார்த்திங்கன்னா நிதி தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா, 2 மாத காலத்திற்கு நிதி தேவை, அவசர நிதி தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் பயன்படுதுங்க. சரிங்களா? அப்போ இடைக்கால பட்ஜெட் இப்போ தாக்கல் செய்கிறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா நிதி தேவை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிதி தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நம்மளுக்கு பயன்படக்கூடிய ஆர்டிக்கல் தான் எதுங்க, 116ங்கிற அப்புறம் ஆர்டிக்கல் பயன்படுத்தி தான் நம்ம நிதி தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இது நான் பார்த்துருக்கோம். அடுத்தது பொதுவாக பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இப்போது பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, மொத்த பட்ஜெட்னுடைய அளவு எவ்வளவு, சரிங்களா, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளவு செலவு வருது, எவ்வளவு நிதி பற்றாக்குறை ஏற்படுது, இதெல்லாம் நம்ம காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 2026 to 27 நிதியாண்டிற்கான தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செஞ்சிருக்காரு. சரிங்களா? பட்ஜெட்டினுடைய மொத்த மதிப்பு 2.55 லட்சம் கோடி. பட்ஜெட்டினுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு, 2.55 லட்சம் கோடி இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ பட்ஜெட்டினுடைய மொத்த மதிப்பு 2.55 லட்சம் கோடி. இதில் நினைவு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த 2.55 லட்சம் கோடிங்கிறது செலவு தான். சரிங்களா? சரி, அடுத்தது 2026 to 2027 வருவாய் பற்றாக்குறை திட்ட மதிப்பீடு கோடியில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பார்க்குறோம். மொத்த வருவாய் வரவுகள். சரிங்களா? மொத்த வருவாய் வரவுகள் அப்படின்னா டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். நம்மளுக்கு வருமானம் எதுலேருந்து வருமானம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வரிகள் மூலிமா தான் அதிகமான வருமானம் கிடைக்குது. சரிங்களா? அப்போ மொத்த வருவாய் வரவுகளில் வரி மூலமாக கிடைக்குது. நிறைய சோர்ஸ் மூலியம் நம்மளுக்கு வருமானம் வருது. சரிங்களா? சரிங்களா? அதில் மொத்த வருவாய் வரவுகள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
3,44,575 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ மொத்த வருவாய் வரவுகள் எவ்வளவு? 3,44,575 கோடி. சரிங்களா? இதை நாம் வச்சுக்கணும். அடுத்தது மொத்த வருவாய் செலவினங்கள், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ செலவினங்கள் அதுக்கு எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் எது எது வரும் அப்படின்னா, இப்போ நிதியாண்டில் வந்து நம்ம செய்யக்கூடிய செலவு, இப்போ மானியம், பென்ஷனு, சரியா, மானியம், சரியா, மானியம், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து பென்ஷன் கொடுத்துருப்போம், சரியா, அப்புறம் சம்பளம் கொடுக்கறது, அப்புறம் நிறைய திட்டங்களுக்கு செலவு செய்கிறது, இதுதான் மொத்த வருவாய் செலவினங்கள் வரக்கூடியது. சரியா? அப்போ மொத்த வருவாய் செலவினங்கள் 3,93,272 கோடி வந்து செலவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ வருவாய் பற்றாக்குறைன்னு என்னது? மொத்த வருவாயிலேருந்து மொத்த செலவினது கிடைச்சோம்னா ரெவென்யூ டெபிசிட் கிடைச்சிருங்க. ரூ 48,696 கோடி வந்து நம்மளுக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை வந்து ஏற்படுது. சரிங்களா? அப்போ மொத்த வருவாய் வரவுகள், மொத்த செலவினங்கள், வருவாய் பற்றாக்குறை நான் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது 2025 to 26 ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்குதுன்னா 69,219 கோடி வந்து இருக்குங்க. சரியா? அப்போ 2020க்கு முந்தைய ஆண்டுக்கான வருவாய் பற்றாக்குறை ஏற்படுது எவ்வளவு அப்படின்னா ரூ 69,219 கோடி வந்து வருவாய் பற்றாக்குறை இருந்து இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ முந்தைய ஆண்டினுடைய இதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது சரி, இது அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்கு நிலுவை கடன் சுமை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்கு நிலுவை கடன் சுமை 2026 to 2027 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கடன் சுமை இருக்குது அப்படின்னா ரூ 10.71 லட்சம் கோடி இருக்குது. இது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை 2026 to 27 நிதியாண்டிற்கு வந்து ரூ 10.75 கோடி இருக்குது, ஆனால் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தின் அதிக வருவாய் மாநிலத்தின் சொந்த வருவாய் மூலம் கிடைக்கிறது. சரிங்களா? அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவினம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சரிங்களா, ஏதாவது ஒரு அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொழிற்சாலைகள் வந்து ஃபேக்ட்ரி நிறுவுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலம் கட்டுறது, அப்புறம் அதாவது வந்து காகித தொழிற்சாலைகளை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி வந்து செலவு பண்ணுறது, கவர்மெண்ட்டாக பண்ணக்கூடிய செலவுகள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். மூலதன செலவினம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சரிங்களா 59,666 கோடி வந்து இருக்குங்க. சரியா? அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது மூலதன செலவினம் எவ்வளவு? ரூ 59,566 கோடி 566 கோடி வந்து இருக்குது. சரிங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மொத்த வருவாய் வரவுகள் எப்போ அரசாங்கம் வந்து சம்பாதிக்கக்கூடியது, மொத்த வருவாய் செலவினங்கள் எப்போ எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது, திட்டங்கள் எல்லாம் செலவு பண்ணுவோம், மானியங்களுக்கு செலவு பண்ணுவோம், சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் வருவாய் பற்றாக்குறை எவ்வளவுக்கு 48,696 இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 48,696 கோடி வருது. 2025 ஆண்டிற்கான வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு? ரூ 69,219 கோடி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிலுவை கடன் சுமை எவ்வளவு இருக்குது? 2026 to 27 10.71 லட்சம் கோடி இருக்குங்க. இது அதிகரிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு என்னது? மூலதன செலவினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரூ 59,561 கோடி இருக்குது. சரிங்களா? இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? தொழிற்சாலை கட்டுறது, சரிங்களா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான். சரியா? பாலம் கட்டுறது, இதுக்காக செலவு பண்ணக்கூடியதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நிதி பற்றாக்குறை. சரிங்களா? நிதி பற்றாக்குறை 2026 to 2027 ஆண்டு பட்ஜெட்டுக்கான நிதி பற்றாக்குறை. சரிங்களா? நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா 3% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்கன்னா 3% இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நிதி பற்றாக்குறை வந்து எப்படி கணக்கிடுறது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இருக்குங்க. சரிங்களா? நிதி பற்றாக்குறை எப்படி கணக்கிடுறது? மொத்த வரவு மைனஸ் மொத்த செலவு. சரிங்களா? மொத்த வரவு மைனஸ் மொத்த செலவு. இதில் வந்து கவர்மெண்ட் வாங்கின கடன்கள்லாம் வந்து இதில் வராதுங்க. சரிங்களா? அப்போ 2026 to 27 ஆண்டுக்கான நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க? 3% இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிதி பற்றாக்குறை எப்படி கணக்கிடுறாங்கன்னா மொத்த வரவு மைனஸ் மொத்த செலவு. சரிங்களா? இதில் வந்து கடன்கள் தவிர்த்து வரக்கூடியது. சரியா? இது வந்து கடன்கள் வந்து இது கூட வந்து சேராது. சரிங்களா? அப்போ இதுதான் இதற்கான ஃபார்முலா, நிதி பற்றாக்குறைக்கான ஃபார்முலா. மொத்த வரவு மைனஸ் மொத்த செலவு. சரிங்களா? இதில் எது வராது? கடன்கள் தவிர்த்து. சரிங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது
இதை ஆட் பண்ணிக்கங்க. நிதி பற்றாக்குறை 2026 to 27 எவ்வளவு 3% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்னது? மொத்த வரவு மைனஸ் மொத்த செலவு. சரிங்களா? இதில் வந்து கடன்கள் வந்து வராது. சரிங்களா? நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா மனசில் பதியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இப்போ பார்த்தது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? சரி, அடுத்தது தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இடைக்கால பட்ஜெட்டில் வந்து இந்த ₹1 வந்து எவ்வாறு திரட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ₹1 வந்து நம்ம மத்திய பட்ஜெட்லேயே பார்த்துருப்போம். வரவில் வந்து ₹1 வரவு செலவு 2 பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதில் ₹1 எவ்வாறு திரட்டப்படுகிறது? சரி, வரவு செலவில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் மூலம் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 44.6%. அப்போ வரி வருவாய் நான் பார்த்தோம் இல்லைங்களா, மொத்த வருவாய் வரவுகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து வரி மூலியம் தான் அதிகமாக வருமானம் கிடைக்குது. சொந்த வரி மூலம் எவ்வளவு? 44.6%. இது பொறுத்துகளையும் கூட கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 எண்ணத்தை அதிகமாக இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மாநிலத்தின் சொந்த வரி இல்லாத வருவாய் மூலம் 5.4% இருக்குது. மத்திய வரிகளின் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.11% இருக்குது. ஒன்றிய அரசிடமிருந்து பெரும் உதவி மானியங்கள் வந்து 4.8% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடன்களில் வசூல் மற்றும் மூலதன வரவு வந்து பார்த்தீங்கன்னா 0.1% இருக்குங்க. பொது கடன் வந்து பார்த்தீங்கன்னா 33.0% வந்து பொது கடன் மூலிமா நம்மளுக்கு வந்து வருவாய் வந்து கிடைக்குது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது செலவுகள். ₹1 வந்து எவ்வளவு செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ₹1 எப்படி பிரிச்சிருக்காங்க செலவுகளுக்காக. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு? செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்புகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3.6%. கடன்களை திருப்பி செலுத்துதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து செலவாகுது. அடுத்து சம்பளங்கள் கொடுக்குறதுக்கு 18.2%. ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால பணன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.7%. கடன் வழங்குதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.8%. உதவித்தொகைகள் மற்றும் மானியங்கள். சரிங்களா? உதவித்தொகைகள் இதுக்கு தான் அதிகம். உதவித்தொகை மானியம் கொடுக்குறது பார்த்தோம் இல்லைங்களா, இது மொத்த வருவாய் செலவினங்கள். அப்போ மானியங்களுக்கு தான் அதிகமாக செலவாகுது. உதவித்தொகை கொடுக்குறதுக்கு மானியங்களுக்கு 30.1%. வட்டி செலுத்துதலுக்கு வந்து 5.1%. மூலதன செலவு வந்து 11.5%. ஃபஸ்ட்டு ஒரு 3 எண்ணத்தை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? சரி, அடுத்தது அப்போ 2026 to 27 ஆண்டுக்கு நிதி பற்றாக்குறை எவ்வளவுங்க? 3%. சரிங்களா? அது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன். சரிங்களா? நாம் பார்த்துருப்போம் இந்த சிப்புகள். சரிங்களா? இந்த மொபைல் ஃபோனு, இந்த மின்னணு சாதனம் சம்மந்தமான பொருட்களுக்கு இந்த சிப்பெல்லாம் இருக்குல்லங்க, அது உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? கொண்டு வரப்பட்டதான் வந்து தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதுக்கு வந்து ₹500 வந்து கொடுத்துருக்காங்க. இது திட்டக்கான இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க 2030. திட்டத்திற்கான வளர்ச்சி இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் சரியா உள்நாட்டிலேயே பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்காக கொண்டு வரப்பட்டது செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இது மின்னணு சார்ந்த பொருட்களில் வந்து பயன்படக்கூடியது. இது இலக்கு வந்து 2030 இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதுக்கான எத்தனை கோடி வந்து செலவு பண்ண ஒதுக்கியிருக்காங்கன்னா ₹500 வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. இது நாம் ஏற்கனவே மத்திய அரசினுடைய மத்திய பட்ஜெட்டில் பார்த்துருக்கோம். அடுத்து திருச்சி, மதுரை, ஓசூரில் ₹1070 மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பூங்காக்கள். சரியா? புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருச்சி, மதுரை, ஓசூரில் ₹1070 மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில் பூங்காக்கள் சரிங்களா, இந்த டைட்டில் பூங்காக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் மற்றும் அரசு கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட அதிநவீன தொழில்நுட்பம் தான் இந்த பூங்காக்கள். சரிங்களா? அப்போது தமிழ்நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தனியார் மற்றும் அரசனுடைய கூட்டு முயற்சியில் அதிநவீன தொழில்நுட்ப பூங்காக்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இதை தான் நம்ம டைட்டில் பூங்காக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆசியாவின் மிகப்பெரிய டைட்டில் பூங்கா ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்கன்னா சென்னையில் தான் ஆரம்பித்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. சரிங்களா? ஆசியாவின் மிகப்பெரிய டைட்டில் பூங்கா எங்கே இருக்குது? சரியா? சென்னையில் தான் இருக்குது. சரிங்களா? சென்னையில் 2000 ஆண்டு காலகட்டத்தில் வந்து 2000 வந்து ஆரம்பித்தாங்க. இது யார் ஆரம்பித்தாங்கன்னா முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா?
அப்போது திருச்சி, மதுரை, ஓசூரில் ரூ 1070 கோடியில் மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ டைட்டில் பூங்காக்கள் என்ன? தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தனியார் மற்றும் அரசு கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன தொழில்நுட்பம். சரியா? இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய டைட்டில் பூங்கா வந்து தமிழ்நாட்டில் எங்கே ஆரம்பித்தாங்க? 2000 வந்து சென்னையில் வந்து தரமணி அப்படிங்கிற இடத்துல ஆரம்பித்தாங்க. அப்போ முதல்வர் யார்? கலைஞர் கருணாநிதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? இப்போ எங்கே ஆரம்பிக்கிறாங்க? திருச்சி, மதுரை, ஓசூரில் ரூ 1070 கோடி மதிப்பீட்டில் புதிய டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அடுத்தது நாமக்கல், திருவண்ணாமலை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, நாகப்பட்டினம், கரூர், புதுக்கோட்டை சரியா ஆகிய இடங்களில் மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் சரியா மினி தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எவ்வளவு அப்படின்னா ரூ 388 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. மினி டைட்டில் பூங்காக்கள் சரிங்களா. இதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரூ 388 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது தமிழ்நாட்டில் அதிநவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ரூ 50 கோடியில் அமைக்கப்படும். இப்போ பேரிடர்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பேரிடர் மேலாண்மை ஆணையத்து மூலியமாக தான் நம்மளுக்கு நிவாரணம் கிடைக்குது. சரியா? அதில் வந்து அந்த இதுக்காக எவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்க? தமிழ்நாட்டின் அதிநவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ரூ 50 கோடியில் அமைக்கப்படும். சரியா? சரிங்களா. அடுத்து வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2005. இதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ பேரிடர் மேலாண்மை நிறுவனத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? தமிழ்நாட்டில் அதிநவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம் அதிநவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம் 50 கோடியில் உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 2005. இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா. அடுத்தது தூய்மை பணியாளர்கள் உணவு வழங்கும் திட்டம் 2015 நவம்பர் 15 ரூ 214 கோடியில் ஒதுக்கப்பட்டது. சரிங்களா. தூய்மை பணியாளருக்கு உணவு வழங்கும் திட்டம் எப்போ தொடங்கினாங்க? 2025 நவம்பர் 15 தான் தொடங்குறாங்க. சரிங்களா. ரூ 214 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்களின் தொழில் முனைவோராக்கும் திட்டத்துக்கு ரூ 10 கோடி வந்து நிதியுதவி வழங்கியிருக்காங்க. சரிங்களா. இனி எல்லாம் பார்க்குறதே வந்து திட்டங்கள், அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்குது, அதை பேஸ் பண்ணியே தான் ஃபுல்லாகவே நாம் பார்க்க போகிறோங்க. சரிங்களா. இப்போ தூய்மை பணியாளருக்கு உணவு வழங்கும் திட்டத்துக்கு வந்து 2025 நவம்பர் 15 தொடங்கியிருக்காங்க. எவ்வளவு? ரூ 214 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூய்மை பணியாளர்களின் தொழில் முனைவோராக்கும் திட்டத்துக்கு 10 கோடி வந்து நிதி வழங்கியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு ரூ 3934 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. சரியா. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? ரூ 3934 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1988. சமூக நலத்துறையிலிருந்து பிரித்து உருவாக்குனது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அப்படின்னு சொல்கிறது. எப்போ உருவாக்கப்பட்டது? 1988. இது ரொம்ப முக்கியமானது. சரியா. இது கொடுத்துருக்காங்க. அப்போ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? ரூ 3934 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1988. சரிங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ரூ 285 கோடியில் அருங்காட்சியகங்கள் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரூ 285 கோடியில் தமிழ்நாட்டில் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதெல்லாம் பொறுத்துகள் வந்து கேட்கலாங்க. சரிங்களா. எங்கெங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து அமைக்கிறாங்க. இதில் வந்து ராஜராஜ சோழனுக்கு 125 அடி உயர சிலை வந்து இது அமைக்கிறாங்க. சரிங்களா. தஞ்சாவூரில் மாபெரும் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் அங்கே அமைக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் நொய்யல் அருங்காட்சியகம், ராமநாதபுரம் மாவட்டம் நாவாய் அருங்காட்சியகம், திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம். சரிங்களா. சென்னை எழும்பூர் இதான் பழமையான அருங்காட்சியகங்க. சரிங்களா. அரசு அருங்காட்சியகத்தில் புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது பழமையான அருங்காட்சியங்க தமிழ்நாட்டில். இதில் வந்து என்ன அமைக்கிறாங்கன்னா புதிய வெண்கல அருங்காட்சியகம் மற்றும் சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் வந்து இதை எக்ஸ்ட்ராவாக வந்து அமைக்கிறாங்க. சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது. சரியா. உங்களுக்கு தெரியும் கீழடியில் வந்து திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து அமைச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம். சரிங்களா. கீழடியில் வந்து திறந்தவெளி அருங்காட்சியகம் வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் வந்து எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னா 1851ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டது. ரொம்ப பழமையான அருங்காட்சியகம். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் எப்போ? 1851ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டதாகும். ரொம்ப முக்கியம். இந்த அருங்காட்சியகம்லாம் வந்து பொறுத்துகள் கேட்கலாம், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்ததாக வந்து பார்த்துட்டிங்கன்னா விடியல் பயண திட்டம். சரிங்களா. இந்த அரசு வந்து பொறுப்பேற்றி முதல்ல சைன் பண்ண திட்டம். மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் மே 2021 தொடங்கப்பட்டது. சரிங்களா.
இதுவரை எப்போ தொடங்கினாங்க? மே 2021 தொடங்கினாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதுவரை 881 கோடி 881 கோடி முறை வந்து பாதுகாப்பான பயணங்களை வந்து இப்போ மக்கள் வந்து மகளிர் வந்து மேற்கொண்டுள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சராசரியாக மாதம் ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 888 கோடி வந்து சேமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த திட்டம் வந்து எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சராசரியாக மாதம் ஒருவருக்கு வந்து எவ்வளவு சேமிச்சிருக்காங்க அப்படின்னா ரூ. 888 கோடி வந்து வரை சேமிப்பாக சராசரியாக மாதம் ஒருவருக்கு ரூ. 888 ரூபாய் வந்து சேமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து வாட்னு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இவ்வளோ மூலமாக ஒரு நபர் வந்து சேமிப்பாக இருக்குதாமாங்க. ஒரு மாதம் ஒருவருக்கு 888 ரூபாய் சேமிப்பாக இருக்குது. அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்போ தொடங்கப்பட்டது? மே 2021. சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு முக்கியம். அடுத்தது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். சரியா? ரூ. 5000 ஏறத்தாழ இப்போ 5000 ரூபா, அதாவது வந்து 5000 ரூபா ஆட் பண்ணாங்க இல்லைங்களா? 5000 ஏறத்தாழ 1.31 கோடி மகளிர் பயன்பெற்றிருக்காங்க. இதற்காக ஒரு நாளில் ரூ. 6500 கோடி வந்து நிதி வெடிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது மூலியமா. சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் 15. சரிங்களா? செப்டம்பர் 15 2023 வந்து தொடங்கப்பட்டது. சரியா? குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 1000 வழங்கும் உரிமை தொகை திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? இப்போ 5000 ரூபா வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கு இல்லைங்களா? இது வந்து ஏறத்தாழ 1.31 கோடி மகளிர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. சரியா? ஒரு நாளில் வந்து ரூ. 6500 கோடி வந்து நிதி வந்து விடுவிப்பது சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கலைஞர் மகளிர் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 15 2023. சரிங்களா? அதை நாம் வச்சுங்க. அடுத்தது எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு எம்எஸ்எம்இ சட்டம் கொண்டு வரப்பட்டது 2006. சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் ரூ. 10.70 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ சிறு குறு நிறுவனங்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் 5 ஆண்டுகளில் 10.70 லட்சம் கோடி வந்து கடன் வழங்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த எம்எஸ்எம்இ தான் வந்து இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்ட், இதனுடைய ஆக்ட் வந்து 2006. சரிங்களா? ரொம்ப முக்கியம். அடுத்தது பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டது? 2022 தொடங்கப்பட்டது. சரிங்களா? இத்திட்டத்தின் கீழ் சரிங்களா 3771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள், 4 பெண்கள் விடுதிகள் மற்றும் 4 ஆண்கள் விடுதிகள் ஆகியவை கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த வகுப்பறைகள் ஓப்பன் பண்ணதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க. சரியா? பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் 2022 தொடங்கினாங்க. இத்திட்டத்தின் கீழ் 3771 வகுப்பறைகள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 107 ஆய்வகங்கள், 4 பெண்கள் விடுதிகள், 4 ஆண்கள் விடுதிகள் வந்து கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கலைஞர் கைவினை திட்டம். சரிங்களா? கலைஞர் கைவினை திட்டம். சரிங்களா? இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 2025 ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியா? கைவினை கலைகளை தொழில் முனைவராக உயர்த்தும் திட்டம். சரிங்களா? இதில் எத்தனை தொழில்கள் வருதுன்னா 25 தொழில்கள் வருதுங்க. சரி, எத்தனை தொழில்கள் வருது? 25 தொழில்கள் வருது. சரிங்களா? அப்போ 25 ஞாபகம் வச்சுக்கலாம். 2025 தான் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் வந்து இதில் வந்து ஜாயின் முடியும். இந்த திட்டத்தில் 25 வகையான தொழில்கள் வந்து இதில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு மானியம் வந்து 3 லட்சம் மட்டும் தர்றாங்க. சரியா? 50,000 முதல் 3 லட்சம் மட்டும் வேணும்னாங்க. இதுக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. சரியா? இத்திட்டத்தின் மூலம் இதுவரை ரூ. 405 கோடி கடன் உதவியும் ரூ. 83 கோடி மானியமும் வழங்கப்பட்டுள்ளன. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைஞர் கைவினை திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? 2025. கைவினை கலைஞர்களை தொழில் முனைவராக உயர்த்தும் திட்டம். 25 தொழில்கள் வந்து இதுக்கு இருக்குது. சரியா? இதுக்கு எவ்வளவு மானியம்? 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஜாயின் பண்ண முடியும். 50,000 முதல் 3 லட்சம் வரை மானியம் கொடுக்குறாங்க. இத்திட்டத்தின் மூலம் ரூ. 405 கோடி கடன் உதவியும் ரூ. 81 கோடி மானியமும் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த திட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 18 வகையான பாரம்பரிய தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. சரியா? அதுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டதான் கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது. சரியா? விஸ்வகர்மா திட்டம் 18 வகையான தொழில்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 25 வகையான தொழில்கள். சரிங்களா? அடுத்தது அன்பு சோலை திட்டம். நவம்பர் 10, 2025 வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அன்பு சோலை திட்டம் அப்படிங்கிறது நவம்பர் 10, 2025 அறிமுகம். வயது முதிர்ந்தோருக்கான திட்டம். 25 இடங்களில் அம்பு சோலை திட்டங்கள் அமைக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில்
அம்புசோலை திட்டம் எப்போ ஆரம்பித்தாங்க? நவம்பர் 10 2025 வந்து ஆரம்பித்தாங்க. வயது முதிர்ந்தோருக்கான திட்டம். சரிங்களா? இது வந்து எப்படி அப்படின்னா 25 இடங்களில் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது சரி, அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அன்பு சோலை திட்டம் இருக்குது இல்லைங்களா? இப்போ வீட்டில் வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த பராமரிப்பு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா இது வந்து பாதுகாப்பு வழங்கக்கூடிய திட்டம். சரிங்களா? அடுத்தது தாய்மானவர் திட்டம். அடுத்தது தாய்மானவர் திட்டம் ஆகஸ்ட் 2 2025 தொடங்கப்பட்டது. வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம். இப்போ தாய்மானவர் திட்டம் எப்போ தொடங்கினாங்க? ஆகஸ்ட் 2 2025 தொடங்குறாங்க. வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வந்து வழங்கும் திட்டம். வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை வந்து வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் 2 2025 வந்து தொடங்கப்பட்டது. இதுவரை 27 லட்சம் சரிங்களா 27,40,709 பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது காலை உணவு திட்டம் செப்டம்பர் 15 2022 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? இதன் மூலம் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது மற்றும் கற்றல் மேம்பட்டுள்ளது. சரியா? காலை உணவு திட்டம் சரியா ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டதாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்டதாக காலை உணவு திட்டம். சரிங்களா? காலை உணவு திட்டத்தின் மூலம் 19.34 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. சரிங்களா? காலை உணவு திட்டத்தின் மூலம் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்க? 19.34 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்காங்க. எப்போ தொடங்கப்பட்டது? செப்டம்பர் 15 2022 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? அடுத்தது அன்பு கரங்கள் திட்டம். சரிங்களா? இப்போ நாம் என்ன பார்த்தோம்? அன்பு சோலை திட்டம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா அன்பு சோலை திட்டம்னா நவம்பர் 10 2025 இது வயது முதிர்ந்தோருக்கான திட்டம். சரியா? 25 இடங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அன்பு கரங்கள் திட்டம். சரிங்களா? அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது செப்டம்பர் 15 2025 பெற்றோரை இழந்த குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் 18 வயது வரை பள்ளி படிப்பை தொடரவும் மாதம் ரூ. 2000 வழங்கும் திட்டம். சரிங்களா? அப்போ அன்பு கரங்கள் திட்டம் எப்போ ஓப்பன் பண்ணிக்கிறாங்க? செப்டம்பர் 15 2025 தொடங்குறாங்க. பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதம் 2000 வழங்கும் திட்டம். இதுவரை சரிங்களா 10,637 குழந்தைகள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. 10,637 குழந்தைகள் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். சரிங்களா? ஆகஸ்ட் 5 2021 வந்து தொடங்கப்பட்டது. கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்குவாங்க. சரிங்களா? இந்த வயது முதிர்ந்தவர்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சர்க்கரை சுகர் இதில் எல்லாம் வந்து ஏதாவது பாதிப்படைஞ்சாங்கன்னா அவங்க வீட்லேயே போய் செக்அப் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்னு சொல்கிறது. தொடக்கம் ஆகஸ்ட் 5 2021 கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இந்த திட்டத்துக்கு தான் வந்து 2024 வந்து ஐநா விருது வந்து கிடைச்சது. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? எந்த திட்டத்துக்கு கிடைச்சுன்னா மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு 2024 ஐநா விருது கிடைச்சது. சரியா? இத்திட்டம் மூலம் இதுவரை 2.55 கோடி பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னுயிர் காப்போம் திட்டம். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம். இது எப்படின்னா விபத்து நடந்து இப்போ சாலையில் வந்து விபத்தெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இலவசமாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறது. சரியா? முதல்ல வந்து 1 லட்சம் அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த திட்டத்திற்கான தொகை எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா இப்போ 2 லட்சமாக வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம் 2021 டிசம்பர் 18 வந்து தொடங்கப்பட்டது. சரியா? ரொம்ப பார்த்துக்குங்க. இத்திட்டம் வாயிலாக சரிங்களா இத்திட்டம் வாயிலாக 5,11,916 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 5,11,916 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதற்காக 493 கோடி வந்து செலவிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இன்னுயிர் நம்மை காக்கும் திட்டம் 2021 டிசம்பர் 18 தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் 1989 வந்து தொடங்கப்பட்டது. சரியா? இது வந்துட்டு அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம். இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1989 வந்து தொடங்கப்பட்டது. சரியா? இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மருத்துவ செலவுக்காக வந்து 18,000 வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 4,000 மதிப்புள்ள வந்து பார்த்துட்டிங்கன்னா மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கொடுக்குறாங்க. 4,000 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து இந்த திட்டத்தின் மூலம் கொடுக்குறாங்க. சரிங்களா?
அப்போ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 1989. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து கர்ப்பிணி பெண்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். 18,000 மருத்துவ செலவு கொடுக்குறாங்க. 4,000 மதிப்புள்ள ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது 5 ஆண்டுகளில் 4042 கோடி வந்து நிதி உதவி வழங்கப்பட்டது சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் எவ்வளவு நிதியுதவி வழங்கியிருக்காங்களாமா? 4042 கோடி வந்து நிதியுதவி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா புதுமை பெண் திட்டம். அடுத்தது புதுமை பெண் திட்டம் 5/9/2022 வந்து தொடங்கப்பட்டது. சரியா? கவர்மெண்ட் ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 12ஆவது மட்டும் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு வந்து உயர்கல்வி தொடருக்காக வந்து 1000 ரூபா வந்து மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து நம்ம புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 5/9/2022. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10.95 லட்சம் மாணவியர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உயர்கல்வி பயிலும் மாணவியருக்கு மாதந்தோறும் ரூ. 1000 வழங்கும் திட்டமாகும். சரியா? உயர்கல்வி வழங்கும் மாணவிகளுக்கு 1000 வழங்கக்கூடிய திட்டம். சரிங்களா? அப்போ இதுக்காக இது வந்து பார்த்துட்டிங்கன்னா மாணவிகளுக்கு. இப்போ மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டதுனா வந்து தமிழ் புதல்வன் திட்டம். மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது எதுங்க? தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது தொடங்குறாங்க. இது எப்போ தொடங்குனாங்க அப்படின்னா 2024 வந்து தொடங்கப்பட்டது. 2024 ஆகஸ்ட் 9 வந்து தொடங்கப்பட்டது. 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூரில் வந்து தொடங்கியிருப்பாங்க. சரியா? இப்போ இது வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்போ புதுமை பெண் திட்டம் அப்படின்னா 5/9/2022 உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கும் திட்டம். அதே தமிழ் புதுவன் திட்டம் அப்படின்னா 2024 ஆகஸ்ட் 9 6 முதல் 12 அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது. சரியா? இது எங்கே தொடங்கினாங்க? கோயம்புத்தூர். சரிங்களா? அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கடந்த 1989ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்களால் சரியா மகளிர் சுய குழு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கே ஆரம்பித்தாங்கன்னா தருமபுரியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. தருமபுரி. சரிங்களா? கடந்த 1989ஆம் ஆண்டு கருணாநிதியால் ஆரம்பிக்கப்பட்டது மகளிர் சுய குழுக்கள். இதுவரை 6,23,729 மகளிர் சுய குழுக்களுக்கு சரிங்களா 14,771 கோடி வந்து வங்கிக் கடனாக வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மகளிர் சுய குழு எங்கே தொடங்குறாங்க? கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது. எங்கே அப்படின்னா தருமபுரியில் வந்து தொடங்குறாங்க. இதில் வந்து 6,23,729 மகளிருக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி வந்து கோடி வழங்கியிருக்காங்க அப்படின்னா 14,771 கோடி வந்து கடன் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மகளிர் பாதுகாப்பாக தங்குவதற்கு நவீன வசதிகளுடன் கூடிய 19 தோழி விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இப்போ தோழி விடுதிகள் அப்படின்னா கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி பெண்கள் செல்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு பாதுகாப்பாக தங்கும் இது தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்கிறது. இத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 தொடங்கப்பட்டது இத்திட்டம். சரியா? 19 தோழி விடுதிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 2023 தொடங்கப்பட்டதாகும். சரிங்களா? அடுத்தது உலகம் உங்கள் கையில் திட்டம் இலவச மணிக்கடைகள் வழங்கும் திட்டமாகும். சரிங்களா? ஜனவரி 5 2026 வந்து தொடங்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாணவர்களுக்கு மணிக்கணினி வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உங்கள் எதிர்காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 லட்சம் மாணவர்களுக்கு மணிக்கணினி வழங்குவதை திட்டம் வந்து நோக்கமாக வந்து கொண்டிருக்குது. சரிங்களா? அப்போது உலகம் உங்கள் கையில் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? ஜனவரி 5 2026. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு ரூ. 718 கோடி வந்து ஒதுக்கப்பட்டது. சரி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? ரூ. 718 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா? கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்கும் திட்டம் பிப்ரவரி 2024 வந்து தொடங்கப்பட்டது. கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்கும் திட்டம் 2024 தொடங்கப்பட்டது. 86 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 12,525 கிராம ஊராட்சிகளுக்கு 16,798 விளையாட்டு தொகுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தெரிஞ்சுக்க. அப்போ கலைஞர் விளையாட்டு தொகுப்புகள் வழங்கும் திட்டம் பிப்ரவரி 2024 தொடங்கப்பட்டது. 86 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 12,625 கிராம ஊராட்சிகளுக்கு 16,798 விளையாட்டு தொகுப்புகள் வந்து வழங்கப்பட்டன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா. இது நம்ம ஆட்டம் 2026. இதுக்கு நிதி வந்து 43 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் 2026. அதுக்கு நிதி வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 43 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது
அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் முதன்மை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு ரூ 1350 கோடி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் முதன்மை பல்கலைக்கழகம் மாற்றுவதற்காக ரூ 1350 கோடி செலவிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழகத்தில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் 2024 தொடங்கப்பட்டது. எதுக்குன்னா மண் வளத்தை பாதுகாத்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. இத்திட்டம் 2024 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 21.30 லட்சம் விவசாயிகள் வந்து பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழகத்தில் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 2024 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினராக நியமிக்கும் வகையில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, சரிங்களா, தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் திருத்தங்களை தமிழக அரசு மேற்கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளனர். சரிங்களா. அப்போ உள்ளாட்சி அமைப்பில் மாற்றுத்திறனாளிகளை வந்து உறுப்பினராக நியமிக்கிறதுக்கு 2 சட்டங்களை வந்து திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994, தமிழ்நாடு நகர்ப்புற ஊராட்சிகள் சட்டம் 1998 ஆகியவற்றில் உரிய திருத்தங்களை தமிழக அரசு மேற்கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் உள்ளாட்சி அமைப்புகளில் இதுவரை 3632 மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளனர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. சரிங்களா. அடுத்தது தங்களை தாங்களே பராமரித்திட இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கும் பராமரிப்பு தொகை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் சரியா 8,52,650 மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்துள்ளனர். தங்களை தாங்களே பராமரிக்க இயலாத மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 2000 ரூபா கொடுக்குறாங்க. இது வந்து எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க? 8,52,650 மாற்றுத்திறனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது சரிங்களா, ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் எப்போ உருவாக்குனா? 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 2007ஆம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா. ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள். சரிங்களா. அடுத்தது அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு, பணி உயர்விலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. அப்போ அரசு வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு, பணி உயர்விலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். அடுத்தது மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே சரியா 41.23% பங்களிப்பு தமிழ்நாடு வந்து முதலிடம் இருக்குங்க. சரியா. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே 41.23% பெற்று தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலிடம் அப்படின்னு வர்றது முக்கியம். சரிங்களா. இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து 8வது முறை வந்து தமிழ்நாடு முதலிடம் இருக்குது. சரியா. 2026 உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து 8வது முறையாக தமிழ்நாடு வந்து முதலிடம் இருக்குது. இதையும் அடிஷனலாக ஞாபகம் வச்சுக்கேன். சரிங்களா. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவிலேயே 41.23% பெற்று பங்களிப்புடன் தமிழ்நாடு முதலிடம். இந்த முதலிடம் அப்படிங்கிறது முக்கியம். அடுத்தது மகப்பேறு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் இறப்பை குறைக்கும் நோக்கத்தோடு மாநிலத்தில் 130 அவசரகால மகப்பேறு மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள் செயல்பட்டு வருகிறன்னு கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்திடும் பாதுகாப்பான பிரசவங்களில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. பாதுகாப்பான பிரசவங்களில் மகப்பேறு இறப்பு விகிதம் 1,00,000 பேருக்கு 35 என்ற அளவிலும் 1,00,000 பேருக்கு 35 என்ற அளவிலும் சிசு இறப்பு விகிதம் 1000 சிசுகளுக்கு 12 அளவிலும் தேசிய வருவாயை விட மிக குறைவாக உள்ளது. இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்சன்டேஜ் வந்து மாறக்கூடியது. இப்போ இதை தெரிஞ்சுக்குங்க. சரியா. 1,00,000 பேருக்கு 35 என்ற அளவிலும் சரியா இறப்பு விகிதம், சிசு இறப்பு விகிதம் 1000 சிசுகளுக்கு 12 என்ற அளவிலும் தேசிய வருவாயை விட மிக குறைவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுக்குங்க. சரியா. கலைஞர் கனவுல திட்டம் மார்ச் 2024 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா. 2030ஆம் ஆண்டிற்கு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் அமைத்து குடிசையிலே இல்லாத மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது தான் கலைஞர் கனவுல திட்டம். எப்போ தொடங்கப்பட்டது? மார்ச் 2024. 2030க்குள்ளே வந்து குடிசையிலே இல்லாத மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. சரியா. அடுத்தது முதலமைச்சர் கிராம சாலைகள் திட்டம் அறிமுகம் வந்து 2022 to 2023 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் குக்கிராமங்களுக்கு கிராம சாலைகள் அமைக்கும் திட்டமாகும். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க.
இப்போ முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் எப்போ அறிமுகம்? 2022 to 2023. அடுத்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட சரியா 1206 நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் மூலம் சரிங்களா நலக்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் மூலம் 17,82,687 பேர் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாநிலம் முழுவதும் நடத்தப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் மூலம் 17,82,687 பேர் பயனடைந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் சரிங்களா. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2025 வந்து தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 2025 வந்து தொடங்கப்பட்டது, ரொம்ப முக்கியம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் ஆகஸ்ட் 2025 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 6,374 கோடி ரூபாய் வந்து மதிப்பிலான காப்பீட்டு தொகை அனுமதிக்கப்பட்டு சரிங்களா 87,34,363 காப்பீட்டு கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் வச்சுக்கோங்க. சரிங்களா. இத்திட்டம் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜூலை 2012. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா. அப்போ முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? ஜூலை 2012 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது 2026 to 27 அதிக ஒதுக்கீடு வந்து கல்விக்கு தான். 2027 to 27 பட்ஜெட்டில் எந்த துறைக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்கன்னா கல்வித்துறைக்கு தாங்க. சரியா. ஒரு பட்ஜெட் அப்படின்னா எந்த துறைக்கு ஃபஸ்ட்டு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்கன்னு அதை தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியம். கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57,039 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நகர்ப்புற மேம்பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35,773 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஊரக மேம்பாடுக்கு வந்து 28,687 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சுகாதாரத்துறைக்கு வந்து 22,090 கோடி. நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து 21,000 கோடி. தொழிற்சாலைகள் MSME அதுக்கு வந்து 6,224 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது நீர்வளங்கள் துறைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 10,076 கோடி. ஆட்டோமொபைல் துறை சரியா 18,091 கோடி ஒதுக்கியிருக்காங்க. கூட்டுறவுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,068 கோடி ஒதுக்கியிருக்காங்க. போக்குவரத்து துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா 13,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சமூக நலத்துறைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 8,633 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மேம்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3,934 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சரி. அப்போ எந்த துறைக்கு? கல்விக்கு அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க 57,039 கோடி. அடுத்தது 9,600 கோடி இழப்பு. சரியா. ஜிஎஸ்டி வரிவித மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்கு 9,600 கோடி வந்து நிதி இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி தங்கம் தென்னரசு வந்து உரையாற்றியிருப்பார். சரிங்களா. நவீன நூலகங்கள் அறிவி பரவலாக்கும் முயற்சியில் கோவை, சேலம், திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் நவீன நூலகங்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறார். சரி. அது ரொம்ப முக்கியம். கோவை, சேலம், திருச்சி ஆகிய இடங்களில் வந்து நகரங்களில் நவீன நூலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்க. அடுத்து நம்மாழ்வார். அடுத்தது நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் ஏற்கனவே தொடங்கிட்டாங்க. சரியா. தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிக்கிறாங்க. இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் நம்மாழ்வார். அது வானகம் அப்படிங்கிற அமைப்புலாம் தோற்று வச்சிருப்பார். சரிங்களா. இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூரில் தொடங்கப்பட்டது. சரிங்களா. நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையம் எங்கே தொடங்கப்பட்டது? கோயம்புத்தூரில். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்குங்க. அடுத்தது கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மற்றும் சென்னையில் 4 உணவு பரிசோதனை ஆய்வகங்கள் சரியா ஃபுட் டெஸ்டிங் லெபார்ட்டரி வந்து ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி மற்றும் சென்னையில் 4 உணவு பரிசோதனை ஆய்வகங்கள் தொடங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபுட் டெஸ்டிங் லெபார்ட்டரி. சரிங்களா. சரி. இது மட்டும் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டை வந்து இடைக்கால பட்ஜெட்டில் வந்து முக்கியமான திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா. ஒதுக்கியிருக்காங்க எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேளாண் பட்ஜெட். சரிங்களா. இந்த வேளாண் பட்ஜெட்டை வந்து எப்போ பிரித்தாங்க அப்படின்னா 2021 to 22ஆம் ஆண்டு நிதி அந்த ஆண்டில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேளாண் பட்ஜெட்டை வந்து வந்து பிரிச்சிருப்பாங்க. பிரித்து தனியாக தாக்கல் பண்ணுற மாதிரி முறையை வந்து அப்போ தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. இப்போ வேளாண்மை துறைக்கு எவ்வளோவெல்லாம் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்ப்போம்.
2026 to 27 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் வேளாண் நிலை அறிக்கையை வந்து வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் வந்து தாக்கல் செஞ்சார். தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கென தனியாக 2021 to 22ஆம் ஆண்டிற்கான நிதியாண்டு முதல் தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அப்போ வேளாண்மைக்குன்னு தனியாக எப்போ பட்ஜெட் தாக்கல் செஞ்சுட்டு வர்றாங்க? 2021 to 22 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, பட்ஜெட்லேருந்து வேளாண்மை பிரிச்சுறாங்க. அடுத்தது, இந்தியாவில் ராகி உற்பத்தி திறனில் முதலிடத்திலும், சரியா, இந்த ராகி உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குங்க. சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு உற்பத்தி திறனில் 2வது இடத்துல இருந்து இருக்காமாங்க. சரிங்க, அது ரொம்ப முக்கியமானது. சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு உற்பத்தியில் வந்து 2வது இடத்திலும், ராகி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரியா, நிலக்கடலை மற்றும் சிறுதானிய உற்பத்தி திறனில் 5வது இடத்தில் வந்து உள்ளது. நிலக்கடலை மற்றும் சிறுதானிய உற்பத்தி திறனில் 5வது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, இதை பார்த்துக்கணும். அடுத்தது 2025 to 26 நிதியாண்டில் வந்து இந்த எத்தனை கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 45,661 கோடி வந்து ஒதுக்கப்பட்டது. இதே வேளாண்மை துறைக்கு 2026 to 27 பட்ஜெட்டில் 47,248 கோடி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 47,248 கோடி. அதே 2025 to 26 45,661 கோடி ஒதுக்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது, தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம ஊராட்சிகள் ஒட்டுமொத்தமாக வேளாண் வளர்ச்சி அடைய கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா மே 23, 2022 தொடங்கியிருக்காங்க. சரியா, 12,525 கிராம ஊராட்சிகள் ஒட்டுமொத்தமாக வேளாண் வளர்ச்சி அடைய கலைஞர் அனைத்து கிராம வேளாண் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா மே 23, 2022 தொடங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். அடுத்தது, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கும்? இந்த 2 திட்டங்கள் தாங்க. சரியா, வேளாண் கிராமம், இந்த 2 திட்டங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊராட்சிகள் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி அடையிற்கு இந்த கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டமும் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டமும் தொடங்கப்பட்டது. சரிங்களா, இதை நாம் வச்சுக்கணும். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? 2021 to 22 வந்து தொடங்கப்பட்ட திட்டம். சரிங்களா, அடுத்தது, இப்போ தமிழ்நாட்டு பட்ஜெட் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்யும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக 9 பொருட்களுக்கு வந்து புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, என்னென்ன பொருள் அப்படின்னா சோழவந்தான் வெற்றிலை, பன்ருற்றி பலாப்பழம், பன்ருற்றி முந்திரி, விருதுநகர் சம்பா வத்தல், ராமநாதபுரம் சித்திரைக்கார் அரிசி, புளியங்குடி எலுமிச்சை பழம், செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், தூய மல்லி அரிசி, கவுந்தபாடி நாட்டு சர்க்கரை. இது 9 பொருளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியாக வந்து புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மேற்கட்ட 9 பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, இந்த புவிசார் குறியீடு என்னது? GI டேக், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ். சரிங்களா, இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் விளையும் பொருட்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய குறியீடு தான் வந்து புவிசார் குறியீடு. சரிங்களா, இது ஆக்ட் வந்து 1999. சரியா, சரக்குகளின் புவிசார் குறியீடுகள் பதிவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ட் வந்து 1999. நடைமுறை வந்து செப்டம்பர் 15, 2003 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் குறியீடு. இது பொருட்களுக்கு வந்து பாதுகாப்பை வந்து வழங்குது. சரிங்களா, இது உற்பத்தி செய்யப்படும் உரிமையாளர்களுக்கும் உரிமை பாதுகாப்பை வழங்குகிறது. சரியா, முதல்ல இந்தியாவில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் எதுனா 2004 டார்ஜிலிங் இந்தியாவில். சரியா, 2004 டார்ஜிலிங் தேநீருக்கு தான் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2005 வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி பட்டுப்புடவைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது, வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வாடகை செயலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாடகைக்கு குறைந்த கட்டணத்தில் வழங்கக்கூடியது. விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் வாடகைக்கு குறைந்த கட்டணத்தில் வழங்கக்கூடிய ஆப் தான் வந்து வாடகை கைபேசி செயலி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா வாடகை கைபேசி செயலி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி 8, 2022 வந்து தொடங்கப்பட்டது. வாடகை கைபேசி செயலி எப்போ தொடங்கப்பட்டது? ஜனவரி 8, 2022 வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா, அடுத்தது பனை மேம்பாட்டு இயக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் பனைமரம். எப்போ பனைமரம் வந்து மாநில மரமாக அறிவிக்கப்பட்டதுன்னா 1988ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். சரிங்களா,
பனைமரம் வந்து மாநில மரமாக எப்போ அறிவிக்கப்பட்டது? 1988 வந்து அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? பனை மேம்பாட்டு இயக்கம் எப்போ தொடங்கினாங்கன்னா 2021 டு 22 காலகட்டத்தில் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? மாநில மரமாக எப்போ அறிவிக்கப்பட்டது? 1988 வந்து அறிவிச்சாங்க. சரிங்களா? 5 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ 69,087 கோடி வந்து பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பனை தொழிலாளருக்கு. தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி மல்லிகை உற்பத்தியில் முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்புறம் என்ன பார்த்தோம்? தமிழ்நாட்டுடைய மாநில மரம் பனைமரம். அது வந்து மாநில மரம் எப்போ அறிவிக்கப்பட்டது? 1988. இது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்குங்க. 5 ஆண்டுகளில் இந்த பனை விவசாயிகளுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 69,087 கோடி வந்து பயிர்க்கடன் வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி மல்லிகை உற்பத்தியில் வந்து முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெல்லி முட்டைக்கோசு முள்ளங்கி உற்பத்தி திறனில் இந்தியா தமிழ்நாடு முதலிடம். நெல்லி முட்டைக்கோசு முள்ளங்கி உற்பத்தி திறனில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. மரவள்ளி மல்லிகை மா பலா கொய்யா உற்பத்தி திறனில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். மரவள்ளி மல்லிகை உற்பத்தியில் முதலிடம். நெல்லி முட்டைக்கோசு முள்ளங்கி உற்பத்தி திறனில் முதலிடத்தில் இருக்குது. மரவள்ளி சரியா இதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? தமிழ்நாடு தேசிய அளவில் மரவள்ளி மல்லிகை உற்பத்தியில் முதலிடம். அதை தெரிஞ்சுக்கங்க. நெல்லி முட்டைக்கோசு முள்ளங்கி உற்பத்தியில் வந்து முதலிடத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா தமிழ் வளர்த்த மதுரை. சரிங்களா? அதாவது வந்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம். சரிங்களா? சரிங்களா? பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம். கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. நூற்றாண்டு நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது. சரிங்களா? மதுரையில் இருக்குது. இது தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திறந்திருக்கு, அறிவாலயமாக திகழ்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்து எப்போ திறக்கப்பட்டது அப்படின்னா 2023 வந்து திறக்கப்பட்டது. அப்போ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில் எப்போ திறக்கப்பட்டதுன்னா 2023 வந்து திறக்கப்பட்டது. இது தென் தமிழ்நாட்டினுடைய அறிவாலயமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் பெயரில் வந்து 10 லட்சம் மதிப்புள்ள, சரியா, பெண்கள் பெயரில் வந்து 10 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கினோம் அப்படின்னா அதுக்கான பதிவு கட்டணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இது எப்போ? 2025. அப்போது பெண்கள் பெயரில் வந்து 10 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னா அது பதிவு கட்டணம் 1% அப்படின்னு சொன்னாங்க. இது எப்போ நடைமுறைக்கு வந்துன்னா 2025 முதல் நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? இதன் மூலம் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சரியா, சரிங்களா, பெண்கள் பெயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் பெயரில், சரியா, பெண்கள் பெயரில் 10 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள். சரிங்களா? பெண்கள் பெயரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் வாங்கணும்னா அதுக்கு பதிவு கட்டணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1%. சரியா? பதிவு கட்டணம் 1%. சரியா? 1% குறைக்கப்பட்டது. இது எப்போனா 2025 வந்து குறைக்கப்பட்டது. சரிங்களா? சரிங்களா, இதன் மூலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3,71,705 நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலம் எவ்வளோ பேர்? 3,71,705 பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்து தெரிஞ்சிருக்காங்க. சரியா? இது வந்து நாம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது என்ன? கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து தமிழ்நாட்டினுடைய அறிவாலயமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போ ஓப்பன் செய்யப்பட்டது? 2023. இது ரொம்ப முக்கியமானது. 2023. சரிங்களா? கலைஞர் நூற்றாண்டு நூலகம். அதுக்கப்புறம் பெண்கள் பெயரில் 10 லட்சம் மதிப்புள்ள சொத்து வாங்கணும் அப்படின்னா 1% வரி. சரிங்களா? 1% வந்து பதிவு கட்டணம். இதில் மூலமாக 3,71,705 பேர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இடைக்கால பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேளாண் பட்ஜெட். சரிங்களா? இதை பற்றி நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமானது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் மினி டைட்டில் பூங்கா இங்கே பார்த்தோம் இல்லைங்களா? இந்த டைட்டில் பூங்கா அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ இங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா? தமிழ்நாட்டில் மினி டைட்டில் பூங்கா எங்கே ஓப்பன் பண்ணுது? ஃபஸ்ட்டு தமிழகத்தின் முதல் மினி டைட்டில் பூங்கா எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் ஓப்பன் பண்ணாங்க. சரிங்களா? அதே வந்து அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கங்க. தமிழகத்தின் முதல் மினி டைட்டில் பூங்கா, சரிங்களா, எப்போ ஓப்பன் பண்ணாங்க? எப்போ எங்கே ஓப்பன் பண்ணாங்க? விழுப்புரத்தில் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது மினி டைட்டில் பூங்கா. சரிங்களா? அதே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? நீங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதே ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இப்போ இந்த வகுப்பில் தமிழ்நாட்டின் இடைக்கால பட்ஜெட், வேளாண் பட்ஜெட், சரிங்களா, 2026 டு 27 ஆண்டுக்கானது வந்து பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த பொருளாதார வகுப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாம் வந்து சந்திக்கலாம். நன்றி.